நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஹலோ.
சார்பார் தமக்கே பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலால்
தம்பி குணவதி ஆறுமுக சாமி குஞ்சரமே உமைப்பார் ராம பாடுவோமே ராமா நாங்கள் பல காலம் உமை துணை ராமா தேடுவோமே ராமா நாங்கள் தட்சணா தேசமெல்லாம் நாங்கள் கூறுவோமே ராமா நாங்கள் கூறுவோமே ராமா ஒரு குச்சம்
பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்காலம் ஆணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த பழங்கோட்டை மாநகரத்திலே நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே ஒளிவிருந்து வரக்கூடிய புட்டாபுரம் அமர்ந்திருந்து சான்றோர் மக்களை சத்திரியகுல மக்களை காவல் கொண்டு வளர்த்தெடுத்த என் தாயாகப்பட்ட புட்டாபுரம் பத்ரகாளியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். பத்ரகாளியம்மன் திருவாலயம். அப்பேற்பட்ட இந்த பத்ரகாளியம்மனுடைய திருவாலயத்திலே ஆனி மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளி செய்யவும் இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? எதற்காக அவருக்கு முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் அருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் அருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவார். சரிதானே, கூப்பிட்டா தானே உள்ள வருவாரு. நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாரு. சரிதானே. அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? வருமா. ஆகையினாலே 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த பத்ரகாளி அம்மனுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். உங்க முன்னாடி நாங்க பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்திட்டாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதோட ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒவ்வொரு சைஸா படிப்பாங்க. ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. அதனாலே சரி, நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி வீட்டுக்கு கொண்டு புளிய விளையாட்டு எப்படி புளிச்சு வாங்குவீங்களோ அது மாதிரி என்ன மத்தரம் தவிர இவங்க 5 பேரையும் பட்டு புளிய விளையாட்டு புளிச்சு வாங்க. எதுக்கு மாப்பிள்ளை எங்க அடிக்க சொல்றீங்க? உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, தாத்தா சொன்னத மாதிரி தாத்தாவை மட்டும் கூட்டு போங்க. ஆமா, என்ன மத்தரம் கூட்டி கொண்டு போய் தாத்தா மட்டும் கூட்டிக்கிட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து வயத்தை நிறைச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும். சரி, அவர் சொன்ன மாதிரி புளிய விளையாடு கொண்டு அடிங்க, அதான் ஒடியாது.
ஆமா அதனால அடிச்சு வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் என்ன சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்? டாம் டாம் டானிக்கியா? அவருக்கு டாம் டாம் டானிக் எல்லாம் காணாது. ரோக்கர் தான் கொடுக்கணும். ரோக்கர் தான் கொடுக்கணுமோ? பேச்ச குறைங்க, பேச்ச குறைங்க. 5 பேர் முடிங்க. ரோக்கர். சரி. நான் வந்து டாம் டாம் டானிக்கையும் சரி ஒரு 5 அல்ப மருந்து வாங்கி நான் குடிச்சிக்கிட்டேன். அப்படியா? நீங்க வந்து ரோக்கர் வந்து நீங்க குடிங்க. நீங்க வீட்டுக்கு நீ எப்படி போறேன்னு பார்க்கறேன். உருட்டி விட்டு ஆகையினாலே சரி 6 பிளையின் 100 குச்சங்கள் ஆமா அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா பாடி மதி மால் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்ததோ பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆணிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் அவர் ஆவியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் புலை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் அத ஆரியங்க ஐயனார் 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 ஏ அச்சங்கோவில் ஐயனார் 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 கற்குவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஏ சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்களே தாய உங்களோட வாயா நீங்க ஒரு குலவ போடுங்கம்மா ஏ முக்கா முக்கா மூணு தேரும் முதல் குலவ போடுங்கம்மா ஏ எல்லாரும் சேர்ந்து போடுங்க. தெரிஞ்சாதான் போடுவோமே, கூட்டத்துல இருக்க தெரிஞ்சாதான் போட முடியும். குலவே போட தெரியல. நல்லதுதானே? ஒரு கோவில்ல எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு படிச்சாலும் மேளமெல்லாம் அடிச்சாலும் அந்த ஆலயத்திலே குலவை சத்தம் என்பது முக்கியமா தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குமா? சரிதான, குலவை சத்தம் பிடிக்கும்ல. அதுவும் அம்மனுடைய ஆலயம்னு சொன்னா இந்த குலவை சத்தம் தான் பிரதானமே. அம்மாளுக்கு குலவை தான் முக்கியம். ஆமா, அதனால இங்க எல்லாரும் சேர்ந்து குலவை போடுங்க. போடுங்க போடுங்கம்மா ஒரு குலவை. முக்கா முக்கா மூணு தேரும் முதல் குலவை போடுங்கம்மா. பொன்னால பூநூல அவ பொன்பதித்த நாவலம்மா. வெள்ளையால பூநூல அவ வெங்கலத்தா நாவலம்மா. ஏ தங்கத்தால பூநூல தனி வயிற தாவலம்மா. ஆரப்பட குதிரப்பட அத ஐயங்காட்சி வேப்படையா. ஏ முத்தடையா வெண்ப
சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்பு ஒளி சந்திரனோ, ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு, அன்னை கங்காதேவி. அழகு கங்காதேவி குலவிருந்தாயே. அங்கே குலவிருக்கும் நாளையில், குலவிருக்கும் நாளையில், கைலாச வாசலில் கரை கண்ட பகவானே, தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவா, மேனகையா வருவா, மிருதங்கமும் போடுவா, சரஸ்வதி வருவா, சரஸ்வதி வருவா, அம்மா சங்கீதங்கள். சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா. அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் அமையா. புலித்தோல் ஆசனங்களோடு ஆமாம், சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் அமையா. தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் ஆமா, முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த அமையா. நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாம எதுக்கு படைத்தார்? எதுக்காண்டி படைத்தார்? ஆண்டவன் மண் உலகிலே நாமலை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஆமா, ஒற்றுமையா வாழணும்னு உலகத்தை படைத்தார். படைத்தார். உலகத்துல யாருக்காவது ஒற்றுமை இருக்கா? ஏன் மாப்பிள்ள ஒத்துமை இல்ல? இல்ல இல்ல, எதுக்கு ஒத்துமை இல்ல? நம்ம 4 பேருக்கே ஒற்றுமை இல்லையா? நம்ம 4 பேத்துக்குள்ள என்ன ஒத்துமை இல்ல? நீர் வாழறது எனக்கு பிடிக்கல, பிடிக்கல. நான் வாழறது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, உங்க வீட்டுல உலகத்திலே ஒற்றுமை என்பது ஏன் இல்லை என்றால் ஆ, நாமல் அனைவர்களுமே ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எப்படி பொறாமப்படுதோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஆ, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு வீடு கட்டினாம்னு வைங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டுவான். அடுத்த வீட்டுக்காரன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? பரவாயில்லையே, பரவாயில்லையா? இவன் நேத்தும் தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், அலைஞ்சான். இவனுக்கு இன்னைக்கு வந்த வாழ்க்கைய பாருங்க. அதேப்பா இவனுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. அடே அப்பா, வீடு கட்டி இருக்கான், கார் வாங்கியிருக்கான், பைக் வாங்கியிருக்கான், வாங்கியிருக்கான். பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்தானே தெரியலையா அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு பேசுவான். கஷ்டப்பட்டு நல்லா இருந்தா, நல்லா இருந்தா நல்லா இருந்து கொஞ்சம் கடவுள் சோதனை பண்ணி நம்ம கஷ்டப்பட்டோம்னு வைங்களேன், சரி. அதுக்கு பேசுவாங்க, என்ன பேசுவான்? எனக்கு நேத்தே தெரியும், உனக்கு என்ன தெரியும்? இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், இவன் அலைஞ்சு அலைஞ்சு இவன் வெள்ளையும் சொல்லையுமா மேற்கும் கிழக்கும் வந்தான் பாரு, பிறகு அதனால இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுத்திருக்காரு ரைட்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு பேசுவான். பார்த்தேன். அப்படின்னு பேசுவான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டினா நம்மளும் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பான். அப்படின்னு பொறாமப்பட்டு வீடு கட்டுவான். அவன் ஒரு பைக்கை வாங்கிட்டா நம்ம என்ன குறைஞ்சவனா, அவனை விட நம்ம என்ன அப்படின்னு குறைஞ்சவனா? கடனை வாங்கியாவது ஒரு காரை வாங்கி விட்டுருவான். ஒரு காரை வாங்கி விட்டுருவோம். விட்டுக்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல, என்ன? செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா நானும் ஒரு செவத்த பொண்ணா பார்த்து கட்டணும். யாருக்கு? உனக்கா? எனக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்கார அப்படி நினைப்பாமுங்க. பக்கத்து வீட்டுக்காரன். யாமல கட்டியானா? பக்கத்து வீட்டுக்காரன் ஏழை மாட்டாவனுக்கு ஆளு கொண்டாட்டியான். கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பா அவனை விட நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சவனா, நம்ம பிள்ளை குறைஞ்சவனா? நம்ம பிள்ளைக்கு இதை விட செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும். அப்படின்னு மனசுக்குள்ள இப்படி நினைக்காங்க. போறான் போடுவான். ஆமா, சரி. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் வந்து மனிதன் வந்து உலகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமைப்படவில்லையா?
மனிதன் பொறாமப்படாத காரியமே கிடையாது. பொறாமைப்படாத காரியம் ஒரு காரியம் இருக்கு. ஒரு காரியம் இருக்கு, முக்கியமான காரியம். அது என்ன காரியம் தாயி? அதான் கடைசி காரியம். கடைசி காரியம். வீடு கட்டினா வீடு கட்டணும் நினைக்கான், பைக் வாங்கினா கார் வாங்கணும் நினைப்பான், பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்க்கணும் நினைப்பான். எல்லாம் அடுத்த வீட்டுக்காரன் செஞ்சாமன்னு சொல்லித்தானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அடுத்த வீட்டுக்காரன் திடீர்னு செத்து போயிட்டான், நம்மளும் செத்துருவோம்னு யாராவது நினைக்குமாயா? மரத்தை குடிச்சு ஆவலாம், மரத்தை குடிச்சு சாவலாம். அவன் செத்துட்டான், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு இருக்கா? கார் வாங்கினா கார் வாங்கணும் ஆசைப்படுறான், வராது. வீடு கட்டினா அவன் வீடு கட்டினா நம்ம வீடு கட்டினா ஆசைப்படுதான். அவன் செத்துட்டாம இவன் சாவணும்னு ஆசைப்படணும்ல. அப்போ மரணத்தை பார்த்து மட்டும் தான் மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? ஆமா, உலகத்துல மனிதனுக்கு வந்து அறிவு இருக்கு, மனசுக்குள்ள நல்ல எண்ணம் தான் இல்லை. எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா நல்ல எண்ணம் என்பது இல்லை. அதனாலே ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் என்னைக்கு ஆனந்தப்படுகிறாரோ அன்னைக்கு தான் உலகத்தில் ஒற்றுமை என்பது வரும். அப்படி பூலோகத்திலே சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து உலகத்திலே மக்களை எல்லாம் படைத்தால் மட்டும் போராது, வேற என்ன செய்ய வேண்டும்? பூலோகத்திலே மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தது ஒரு மக்களுக்கெல்லாம் அன்றாடமும் ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டுமென்று அவர் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி நாளை நல்லதினை எடுத்து அவர் நாடு எங்கும் அடியளந்தார், அவர் நாடு எங்கும் அடியளந்தார்.
களைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியளந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. உன் வீட்டுக்காரம்மாவை பிடிக்கலையா தாத்தா? என் வீட்டுக்காரி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. பிறகு நான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. ஆச்சி ஏன் அப்படி சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போய் ஆமா ரூபாய கொண்டு போய் ஆச்சி கையில கொடுத்தேன்னு வையி. நான் கொடுத்தேன்னா ஆச்சி ரூபாய வாங்கிட்டு சட்டாப்பைய கொண்டு நல்லா உனக்கு தோசை சுட்டு கொடுப்பா. நான் தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா நான் ரூபாய் கொடுத்தேன்னா ரூபாய மட்டும் கொடுக்கலைன்னு வையி. என்ன செய்வா? சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லே 2 பூசைய கொடுப்பா. எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கு. அதுக்கு இந்த சட்டாப்பை. அவன் என் பொண்டாட்டி வாசல் நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். ரூபாய் கையில வாங்கின உடனே லேசா பல்ல காமிப்பா. பல்ல காமிப்பாளா? அவ சுவாத்த பொங்கி வச்சு நீ திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? திங்கும் போது நல்லா தான் இருக்கு. அந்த அம்மா ரூபாய் வாங்கினா அவளுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆமா. பெண்ணா பிறந்தவங்களை குறை சொல்லலாமா? ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொண்டு போய் கொடுத்தா தானையா? பெண்ணா பிறந்தவன் ஒரு முளவுத்தலாவது வாங்கி உனக்கு துவையில அரைச்சி சாப்பாடை கொடுப்பான். ஆனா பிறந்தவன் காடு போய் உழைச்சி 5-10 அவ கையில கொண்டு கொடுத்தா தான். பெண்ணா பிறந்தா நமக்கு வக்கனையா சோத்த பூக்கி கொதி குழம்பு வச்சு கொடுப்பா. அதை விட்டு நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனோம்னா அந்த பெண்ணா பிறந்த என்ன செய்வா? மண்ணடியா திம்பா. அவ மண்ணல்லி திங்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தட்டுல அதத்தான் வைப்பா. வாக்கப்பட்டு வரவா எப்படி நினைச்சு வருவா? நம்ம வாக்கப்பட்டு போறோம். நம்ம கணவன் வீட்டை போய் நல்லா சாப்பிடணும், நல்லா உங்கன்னு திங்கணும், சரி நல்லா சந்தோஷமா இருக்குன்னு தான் வருவா. அப்படின்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வருவா. நீ கோட்டை அடிச்சு குப்புறப்படுத்திக்கிட்டேன்னா ரொம்ப செய்வா. சரி அதனாலே சரி அதனாலே பார்வதா தேவியாகப்பட்டவள் அப்படி அல்ல. படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருந்து வருகின்ற போது சிவபெருமானை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, அன்றாடமும் நீங்க அகிலம் உலகம் எல்லாமும் நீங்க அமுதலந்து வாரீங்க. ஆமா. அப்படி உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்பொழுது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியத்தனமான கேள்வியா இருக்கு பார்வதி? அம்மா, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன் அம்மா. ஐயா, 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்ன பகவானே? 10 பொருளுக்கும் அர்த்தம் வேண்டா என்ன தெரியுமா? என்ன? ஒன்று ஒன்றாண்டி சிவ உதய வேணு நந்தாண்டி. அம்மா, ஒன்று ஒன்றாண்டி சிவ உதய வேணு நந்தாண்டி. தாயே, ஒன்று ஒன்றாண்டி உதய வேணு நந்தாண்டி.
தாத்தா இன்னைக்கு வில்லு பாட்டுக்கு வரல, உங்க ஊருக்கு விருந்துக்கு வந்திருக்காரு. விருந்துக்கு வந்திருக்காரு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. சரிதானே? அதுக்கு தான் உட்கார்ந்து டீ குடிக்காரு. அதனால வீட்ல கூட்டி போய் நல்ல 4 நாளைக்கு விருந்து கொடுத்து அனுப்பி வைங்க. சரிதானே? அதனால அம்மாயே பார்வதா தேவி, நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம், நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. ஏன்னா வரும்போதே புதையல் கொண்டுகிட்டு தான் வந்தாரு. ஆமா, பிறகு சும்மா வரல வருங்க. அதனால பார்வதி, நான் ஆண்டவன் அனுக்கிரகமும் இல்லையானா அகிலத்திலே அணுவும் அசையாது. அப்படி இருக்க என் மீது உனக்கு என்ன சந்தேகம்? இறைவா, 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இந்த உலகத்தை நான் தோற்றுவித்த நாள் முதலாக ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் ஒவ்வொரு ஆள் படைத்திருக்கிறேன். இப்ப மழை பொழியனுமானால் வருண பகவான் இருக்கிறார், அக்கினி வர வேணுமானால் அக்கினி தேவன் இருக்கிறார், காசடிக்கணுமானால் அதற்கு வாயு தேவன் இருக்கிறார், பூமி பாரத்தை சுமப்பதற்கு பூமாதேவி இருக்கிறார். அப்ப இப்படி 5 பஞ்சபூதங்களாக இருந்த போதிலுமே இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேணும் என்று சொன்னால் எப்படி வரும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி கிடையாதம்மா. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். அப்ப பார்வதி நினைக்கா, அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆண்டவன் திருக்கண்களை மறைத்து பகவானுடைய கண்ணை மறைத்தா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா பின்னால ஓடிவார், இருகரத்தை எடுப்பார், இருகரத்தை எடுப்பார் பார்வதி சங்கண்ணா, இருகரத்தை எடுப்பார். அவன் பகவான் கண்ண பத்தும் பார் உலகம் இருளார், ஈசன் கண்ண பத்தும் இரு உலகம் இருளார், கனவுள் கண்ண பத்தும் கனவுள் கண்ண பத்தும் இந்த கவி உலகம் இருளார். அப்போ 7 உலகம் எல்லாம் இருளாயிருக்குதையா, பாரேழு உலகமெல்லாம் பாலடைந்திருக்குதையா. ஆண்டவனார் திருக்கண்களை ஆதி பராசக்தியானவள் மறைத்தவுடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமாயிருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியல. இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்களே, தாய்மார்கள் காலையில எந்திரிச்ச உடனே அந்த அம்மா எந்திரிச்சு முதலாவது இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும். இரண்டாவது இந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப காட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கணும்னா காலையில எந்திரிச்சு முதலாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். இப்ப சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னா ராத்திரி நேரத்துல நைட்டே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்காங்க. பிச்சு வைக்கல தாத்தா, ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க. அப்ப இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைகளுக்கு இட்லியை சுட்டு தோசை அவிச்சு, இட்லியை சுடணும் தோசை அவிக்கணும். அப்படி அவிச்சு சாப்பிட்டுட்டு ஆச்சிக்கு 4 நாளைக்கு கொடு, ஆச்சி என்ன மாதிரி வீங்கிருவா.
யாருக்குன்னா எங்க அக்கா வீங்கி போய் தான் இருக்கா. அப்படியா? இன்னும் வீங்கினாலும் அப்புறம் வாசல் இடிச்சு தான் விடணும் bro. அப்ப வேண்டாம். அப்ப இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் பாத்தியா? ஆமா. தேங்காவை சில்லு போட்டு சரி மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டுருப்பா. ஆமா. சில வீட்ல அம்மி இருக்கும், அம்மியில அரைப்பாங்க. ஆமா. இப்ப எந்த வீட்ல அம்மி இருக்கு? இல்ல இல்ல. வீட்டுக்கு வீடு இந்த மம்மி தான் இருக்கா. அவங்க தான் இருக்காங்க. இந்த அம்மியை தூக்கி இப்ப உள்ளவங்க புன்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. சரிதான். எதுக்கு? கொல்லப்புறத்துல போட்டிருந்தா எதுக்கு? துணி துவைக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? ஆமா. அம்மா அப்புறம் அம்மியை வீட்டுக்குள்ள போட்டு என்ன செய்ய போறோம்? அம்மியை இப்ப இழுத்து அரைக்கிறதுக்கு யார்கிட்ட கதி இருக்கு? அந்த காலத்துல வீட்டுக்கு மருமக வந்தான்னு சொன்னா சரி வரும்போதே ஆட்டு உரல் அம்மி அது போக ஆமா திருவள்ளி இதெல்லாம் கொடுத்து விடுவாங்களாம். அந்த காலத்துல சீதனமா அப்படித்தான் கொடுத்தாங்க. சீதனமா கொடுத்து விட்டாலும் காணாதுன்னு வீட்டுக்கு வராரு பாரு மாப்பிள, அந்த மாப்பிள தலையில தூக்கி இந்த ஆட்டு உரல கவத்தி விட்டுருப்பாங்களாம். அதாவது மறுபடியும் வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி காரு வசதி ஆட்டோ மத்த போக்குவரத்து கிடையாது. ஆமா, இப்ப உள்ள நாகரிகம் கிடையாது. அப்ப பூரா நடபயணம் தான். ஆமையா. மறுமீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அந்த ஆட்டோ வரதுக்கு தலையில கவத்தி சுமந்துட்டு போவாராம். அப்போ மாப்பிள்ளையோட வீரத்தை பரிசோதனை பார்க்கிறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி. அப்போ அந்த காலத்துல இந்த அம்மி ஆட்டு உரல்லாம் இருந்துச்சு. இப்ப எந்த வீட்லயுமே அம்மி கிடையாது. இப்ப கிடையாது. சில மாவாட்டிக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? சில மருமக்கமாரு மாமியாவல கண்ணுவா இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு மாமியாருக்கு நம்மள பிடிக்கணும்னு சொல்லி ஆமா சின்னதா ஒரு அம்மி வாங்கிட்டு வந்து சரி அடுப்பாங்கரையிலே பதிச்சு வைக்காங்க. வச்சிருக்காங்க. வந்து தேங்காவை சில்லு போட்டு அம்மியில வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு தான் போடுவா. லேசா போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். ஐயோ, அப்ப முக்கா வளைச்ச தேங்காய் இருக்கு. அரைக்க தெரியாம அப்படி அரைப்பாயா? அரைக்க தெரியாம அரைக்காளோ? அதுக்கு தான் இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு. அது மாதிரி ஒன்ன மாதிரி விவரம் செஞ்ச பொண்ணுக்குன்னா நீ காலைல 4 மணிக்கு எஞ்சி முத்தத்தை தொளிச்சு கோலங்கலம்லாம் போட்டுட்டு வீட்டு வேலையை போற நீ பாக்க 4 மணிக்கு. ஆமா, உனக்கு விவரம் தெரியும். நான் தூங்குறதுக்கே 4 மணி ஆகுமா? நான் 4 மணிக்கு எந்திரிச்சு முத்தம் தொளிச்சு கோலம் போடவா? அப்ப வேலை பார்க்க மாட்டியோ? எங்க ஆச்சி செய்வா, நான் பாப்பேன். ஓ, பாட்டி செய்வா. ஆமா. அதனால இந்த அம்மா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அரைக்கணும்னு அப்பந்தான் போய் சுவிட்ச போடுவா. அவ சுவிட்ச போடணும்னு போகும்போது அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிடும். அப்ப இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். இந்த அம்மா கோவத்துல பேசுவா, ஏ பேதியில போவான் கரண்ட், இப்ப பார்க்க இப்படி லைர உருவிட்டாங்களே அப்படின்னு உயரும் மேலும் ஏசுவாங்க பேசுவாங்க. கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் இறைவனாகிய சிவபெருமான் பாருங்க இந்த பார்வதி தெரியுமா சட்டி தாளிக்கணும்னு சொல்லி கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா. சரி உம்மட்ட. ஆமா சரி நான் போனேன். உன்கிட்ட போய் சொல்லுவாளா அவளும்? சொல்லக்கூடாது. சரி கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே என்னாச்சு? பூரா கொலையா இருந்துச்சு. ஆமா, கருவேப்பிலை கொலைன்னு சொல்லி வீணாரி கொலையை போய் பிடிங்கிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த கொலையை பிடிங்கி தாளிச்சா. சரி ஏன் மனுஷா என்ன வாட ஒரு சைஸா வருதுன்னா நான் இருட்டுக்குள்ள போனேன். சரி கொலை வந்து தெரியல, கருவேப்பிலை தெரியல, இந்த கொலையும் தெரியல. 5-6 அரைச்சு உன் வாயில ஊத்துனால நீதான் கண்ணு தெரியாம அந்த கொலையை ஆஞ்சு கொடுத்தா அந்த பெண்ணா பிறந்தவங்க தெரிய வேண்டாமா? உலகத்திலே பூக்கள் வந்து எத்தனையோ பூக்கள் இருக்கலாம். 1000 வித பூக்கள் இருக்கலாம். உலகத்திலே தெய்வத்துக்கு ஆகாத பூ வந்து பின்னாடி பூ தான். அந்த பூ தான் ஆவாதோ? அந்த பூ வந்து எங்குமே கொண்டு வர மாட்டாங்க. சரிதானே? அதனால இந்த உலகமே இப்படி இருளாக்கி விட்டாலே இந்த பார்வதா தேவி நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆதிசக்தி முன்னாலே ஆண்டவன் தான் சிவபெருமான் உலகில் ஒளி கொடுப்பா.
எடுத்து பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை வரவழைத்து தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளை போட வேண்டாம், என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினை மாகாளி அம்மா உன் பெயர் என்ற வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த பார்வதி இதை நின்று பார்த்து கொண்டிருந்தவா ஐயையோ சிவபெருமானுடைய மகிமை தெரியாமல் அல்லவா நாமல் பரிசோதித்து பார்த்து விட்டோம். ஆண்டவன் நமக்கு சாபத்தையும் கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா என்று பகவானுக்கு முன்னால் பட்டு பயந்து பார்வதி என்ன செய்வாரோ ஏது செய்வாரோன்னு பயந்து போய் நிற்கிறார். அப்ப இந்த இறைவனார் மீது உள்ள பயத்தின் காரணத்தால பார்வதிக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பார்வதி பதறி போய் நின்னா பாருங்க. பார்வதியின் அங்கமெல்லாம் வேர்வை சுரந்து இந்த பார்வதியின் வேர்வையே காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. இந்த வெள்ளமா உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் என்று அப்படி என்று தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உலைத்து அதையே அந்த பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்த போது அதனையே 10 கடலாக படைக்க வேணுமே என்று 10 கடலாக்கி ஆண்டவன் பக்குவமாகவே பெயர்நாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அதுக்கு 2 கலரையும் பிஸ்கட்டையும் கொடுங்க. கொடுக்காம தான் அதுவும் சத்தம் போடுது. 10ஆம் கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கி வரும் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே
சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆண்டு வருகிறார்கள். நாகம் அப்படின்னு சொன்னா நம்ம பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளால் எவ்விதமாக இருக்கிறார் தெரியுமா? எப்படி நாகலோக பட்டணத்தில்